ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் எப்படி ஈஸியாக மட்டன் குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ 1 கேஜி மட்டன் எடுத்துருக்கோம். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெள்ளாட்டு கறியாக இருக்குது. இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் வந்து குக்கரில் இந்த மட்டனை போட்டுட்டு நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம 4 விசில் விட்டதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சூப்பு வரும். அந்த சூப்பை நம்ம வந்து வெறுவாயாலே நம்ம குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மஞ்சள் தூளியும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம குக்கர் மூடி 4 விசில் விட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வதங்கும். அதே மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம் 1, 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 4 விசில் விட்டு மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஸ்டார், அப்புறமேட்டு வந்து அந்த பாசி வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணினா நல்லா வந்து மணமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்க நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை வீட்டில் ஈஸியாகவே செய்யலாம். இப்போது கொஞ்சமாக சோம்பு இடித்து வச்சுருக்கேன். அந்த சோம்பையும் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசமாக போயிடுச்சு. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மட்டன் சொன்ன மாதிரி நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுண்டிச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மட்டனை வேக வச்சுக்கோம் இல்லையா, அந்த மட்டனை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதோட ஒரு கருவேப்பிலை கொத்து சேர்த்து மூடிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. நல்லா ஸ்மெல் மணமாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை அதிகமாகவே போடுங்க. அப்போ தான் நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நம்ம தட்டு போட்டு இதை முடிக்கலாம். இது வேறு தட்டு சின்னதாக இருக்கும். தட்டு பத்தலை, சாரி. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பெரிய தட்டாக வந்து வச்சுருக்கோம், முடியிருக்கோம். இந்த பாருங்கள், இப்போ குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.